ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற அந்த ஷார்ட் ஃபிலிம் 2015 ஒரு தமிழ் ஷார்ட் ஃபிலிமாக ரிஷி கார்த்திக் உடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ஜிலேபி. இந்த குறும்படத்துடைய கதை என்ன அப்படின்னு ஒரு 1-2 லைன் பார்த்தலாம். 3 பேச்சுலர் பசங்க ஒரு பேச்சுலர் ரூம்ல தங்கி இருக்காங்க. ஒருத்தருடைய பேரு ரிஷி, அவர் தான் ஒரு லீடு மாதிரி பண்ணியிருக்காரு. இன்னொருத்தருடைய பேரு குமரேசன், இன்னொருத்தருடைய பேரு பாய்னு சொல்றாங்க. இவங்க 3 பேரும் ஒரு ரூம்ல தங்கி இருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோவான ரிஷிக்கு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போதே இவருக்கு கால் பண்ண அந்த நபர் குமரேசன் எங்கடா அப்படின்னு கேட்க போக நம்ம ஹீரோ சொல்றாரு, குமரேசன் பாத்ரூம்ல இருக்கான்டா, அரை மணி நேரமா உள்ளதான் இருக்கான் அப்படின்னு. சும்மா அந்த பாத்ரூம் கதவை ஓபன் பண்றதுக்காக போன்ல பேசிட்டே சும்மா அப்படி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாத்ரூம் ஓபன்ல தான் இருக்கு. என்னடா அரை மணி நேரம் இவன் உள்ள இருக்கான்னு நினைச்சு வெளியே உட்காந்துருக்கோம், ஓபன்ல இருக்கு பாத்ரூம் அப்படின்னு பாத்ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா ரத்த வெள்ளத்துல கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அந்த குமரேசன் அங்க இறந்து கிடக்காரு. அவருக்கு பக்கத்துல பாதி சாப்பிட்ட ஒரே ஒரு ஜிலேபி பக்கத்துல கிடக்குது, வேற எதுவுமே அங்க கிடையாது. இதற்கப்புறம் இந்த கொலை எதுக்கு நடந்தது, யார் கொலைகாரன் அப்படிங்கிற மொத்த கதை தான் இந்த ஷார்ட் பிலிம். இந்த ஷார்ட் பிலிமை பொறுத்தளவுக்கு ரிஷி கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர் தான் கிட்டத்தட்ட டிஆர் மாதிரி. அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தான் டைரக்டரு, அவர் தான் ஸ்டோரி ரைட்டரு, அவர் தான் எடிட்டரு, அவர் தான் விஎஃப்எக்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் தான் சவுண்ட் மிக்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவரே களத்துல இறங்கி ஒர்க் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு நேர்த்தியாக ஒரு படத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எடிட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா அவர் கட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த ஷார்ட் பிலிம் இன்னும் வேற ஒரு லெவலுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு சந்துருவும் நவாப் பாரத் செல்வா அப்படிங்கிறவரும் சூப்பராக இதை சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட், அதனுடைய சுத்தி இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல், அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இவங்க காட்டுற 2-3 ஷாட்லயே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு அந்த ஷார்ட் பிலிம். நம்ம அதை பார்க்கும் போதே ஓ சூப்பரா இருக்கும் போல இந்த ஷார்ட் பிலிம், ரொம்ப அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு போட்டோகிராஃபி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க அடுத்த தருணத்திலேயே இந்த கிரைம் சீனை அவங்க ஓபன் பண்ணிடுறாங்க. இந்த கிரைம் சீன் ரிவீல் ஆனதுக்கு அப்புறமே, அந்த சீனை நம்ம பார்த்ததுக்கு அப்புறமே ஓ ஒரு கொலை நடந்துருச்சு, அப்போ ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு, படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு பரபரப்புக்கு நம்ம வந்துடுறோம். அதே மாதிரி அக்ஷய் பிரீத்து அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. உண்மையாக இந்த ஷார்ட் பிலிமை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்றது அந்த மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷார்ட் பிலிமுடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க், மனுஷன் மூளைக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக சில விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஷார்ட் பிலிமா இருந்தா கூட அவ்வளவு எஃபோர்ட் போட்டு ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஷார்ட் பிலிமை பொறுத்தளவுக்கு அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் ஷார்ட் பிலிம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 43 நிமிஷம் அந்த ஷார்ட் பிலிம் ஓடுது. யூஸ்வலி ஷார்ட் பிலிம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிதான் எதிர்பார்ப்போம். இவங்க இன்னொரு அரை மணி நேரம் எடுத்திருந்தாங்கன்னா இதை ஒரு ஃபீச்சர் பிலிமாவே அவங்க எடுத்திருக்கலாம். அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரி, பட் அதை கிரிப்பிங்காகவே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் பிலிமுடைய லிங்க் நீங்க யூடியூப்ல போய் ஜிலேபி ஷார்ட் பிலிம் அப்படின்னு போட்டீங்கன்னா முதல் ஷார்ட் பிலிமா இதுதான் நிற்கும். நீங்க தாராளமாக பார்த்து ரசியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.